ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பாஸ்டர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் மகிமையையும் இங்கே இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தைரியமாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது என்ன ஒரு சிறிய அறிமுகம். எனக்கு ஒரு மனைவி உண்டு, 2 ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் திருமணம் முடித்து விட்டான். இப்போ அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் உண்டு. அவர்கள் அயர்லாந்தில் இருக்கிறார்கள். 2வது மகன் அவர் MBBS MD முடித்து இப்போ தான் டாக்டராக பயிற்சி எடுப்பதற்காக படித்து கொண்டிருக்கிறார். மனைவி ஸ்கூலில் எச்சமாக இருக்கிறார்கள். நான் ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு 12வது பிள்ளையாக பிறந்தவன். 10 ஆண் பிள்ளைகள், கடைசி பிள்ளை நான், 12வது பிள்ளை. 5 சபைகள் இப்பொழுது இருக்கிற க்ளோரியஸ் பெண்டெகாஸ்ட் மிஷனுங்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து 5 சபைகள் இப்பொழுது இருக்கிறது. அவருடைய தலைமை சபை கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி புதிய பில்டிங் பிரதிஷ்டை நடந்தது. தம்பி வந்திருந்தார். மற்றபடி எல்லா ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு 58 வயது ஆரம்பித்திருக்கிறது. 58 வருட பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் உண்டு. என்னை என் தாய் பெற்ற 22வது நாளிலே ஆலயத்தில் கொண்டு போய் படுக்க வைத்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தேன் என்று சொன்னார்கள். ஆராதனையின் மேலுள்ள வாஞ்சையினாலும் தாகத்தினாலும். அப்போ 22வது நாள் முதல் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் செல்லுகிறவன். பிறந்து 22வது நாள் முதல். பிரைஸ் தி லார்ட். அதனாலே 25 ஆண்டு காலத்தை ஊழிய அனுபவம் உண்டு. 18 வருஷமாக சபை பாஸ்டராக இருக்கிறேன். பல சபைகளை தொடங்கி கட்டி ஆரம்பிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் அனைத்து விதமான ஊழியங்களிலும் என்னை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் போதகராகவும் மேய்ப்பராகவும் எல்லா இடங்களிலும் என்னை பயன்படுத்தி வருகிறார். அதுக்கு பின்னாலே என்னுடைய பலமோ பராக்கிரமோ என்னுடைய ஞானமோ பாரம்பரியமோ பணமோ ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த 3 நாட்கள் கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொடுக்கப்பட்ட நேரம் 1.5 மணி நேரம். முடிஞ்சால் முடிச்சுக்குவேன், இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்குவேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனுமதியோடு. இல்லைன்னா அப்படி என்ன கரெக்டாக முடிச்சுக்குவேன். அப்படி வரும்போது 3 செக்ஷன் வரும்போது ஒரு 4.5 மணி நேரம் தான் உங்களோட நான் பேச முடியும். இப்படி தானே? இந்த 4.5 மணி நேரத்தில் அப்படியே பூமியெல்லாம் எடுத்து மறைச்சிட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உங்களையும் தலைகீழாக மறைச்சி வச்சுட்டு என்னால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உண்மைதானே? ஆனால் இந்த 4.5 மணி நேரத்தில் கர்த்தர் தந்த வெளிப்பாடு தீர்க்க தரிசனமான 3 செய்திகளை திட்டவட்டமாக உங்களோடு அறிவிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்ததான 3 செய்திகளை உங்களோடு ஆண்டவர் தருகிற அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் ஞானத்தோடும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் கவனமாகவே கேட்க வேண்டும் என்று அன்பாய் விரும்புகிறேன். மற்ற எல்லா காரியம் உங்களுக்கு இந்த சபையில் கிடைக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம், நன்மைக்கு நன்மை, ஜெபத்துக்கு ஜெபம், ஆராதனைக்கு ஆராதனை, விசுவாசத்துக்கு விசுவாசம், தைரியத்துக்கு தைரியம், அனைத்தும் இந்த தெய்வ மனுஷர்களால் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. காலத்தின் கட்டாயத்தை கருதி சில விசேஷமான செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொழுதுபோக்குக்காக அல்ல. என்னுடைய சுய காரியத்தையோ வேதத்தில் இல்லாததையோ ஒன்று நான் உங்களிடத்தில் இந்த 3 செக்ஷனில் பேச மாட்டேன். வேதத்திலிருந்து மட்டும்தான் உங்களோடு கூட
நான் பேசுவேன். ஹல்லேலூயா. ஆக வேத வசனத்தில் ஏதாகிலும் உங்களுக்கு சந்தேகங்களோ ஏதாகிலும் குழப்பங்களோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேள்வி கூட கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பதிலளிக்கவும் நான் தயாராக இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுது கண்களை மூடி கேட்க போகிற வார்த்தைக்காக ஒரே ஒரு நிமிஷம் நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையான சபையில் கொண்டு வந்த ஆண்டவரே, இந்த தேசத்தோடு கூட பேசும்படியாய், இந்த ஜனங்களோடு கூட பேசும்படியாய், இந்த கடைசி நாட்களில் சொல்ல வேண்டியது என்ன என்பதை குறித்து நீ தந்திருக்கிற இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மட்டும் ஆகும் என்று சொன்னேன். அடியன் பலகீனமாக இருக்கிறேன், பலப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜனங்களோடு பேசும், விசேஷமானவைகளை பேசும், அவர்களுக்கு வேண்டியதை மட்டும் பேசும். ஆவியானவரே வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24 அதிகாரம் அவருடைய 37, 38, 39 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 24, 37, 38, 39. அவ்வளவு ஸ்லோவாலாம் வாசிக்கக்கூடாது, படு வேகமாக வாசிக்கணும். யாராவது ஃப்ரண்டில் இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சத்தத்தில் 20% சத்தமாவது வெளியே வரணும். வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் உணராதிருந்தார்கள். எதை குறித்து உணராதிருந்தார்கள்? ரட்சிப்பை குறித்து உணராதிருந்தார்கள், மீட்பை குறித்து உணராதிருந்தார்கள், தங்களுடைய முடிவை குறித்து உணராதிருந்தார்கள். இது ஆதியாகமத்தில் நடந்த சம்பவம். புதிய ஏற்பாட்டில் இது குறித்து வேதம் சொல்லுகிறது. மார்க் 13:32 வாசிங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சரி, போதும். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாளை அறியாததினால் 5 காரியங்களை புதிய ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன்று, ஆயத்தமாயிருங்கள். இன்னொன்று, விழித்திருங்கள். 3, உண்மை உள்ளவர்களாயிருங்கள். 4, எச்சரிக்கையாயிருங்கள். 5, ஜெபம் பண்ணுங்கள். அவர் எப்பொழுது எந்த நேரத்தில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அது எந்த நிமிஷத்தில் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற நாளையோ வருஷத்தையோ நேரத்தையோ வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கும் தேவன் அதை உணர்த்தவில்லை. வேதம் சொல்லுகிற குமாரனுக்கும் அதை குறித்து என்ன இல்லை, தெரியாது. பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே அதை குறித்து தெரியும் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ இந்த ஆதியாகமத்தில் நடந்த காரியத்தையும் புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தையும் நான் சற்று விரிவாக பேச விரும்புகிறேன். சற்று கவனமாய் கேட்டுக்கொள்ளும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
புதிய ஏற்பாட்டில் அந்த ஆதியாகமத்திலே தேவனாயிருக்கிற கர்த்தர் பூமியை பார்க்கிறார். பூமி ரொம்ப மோசமாய் விட்டது. மாம்சமான யாவரும் தங்களை கெடுத்து கொண்டு வந்தார்கள். பூமியிலே அக்கிரமம் பெருகினது. மனுஷர்களுடைய பாவம் பூமியிலே பெருகினது. ஆண்டவருக்கு விசனம் உண்டாயிற்று, வருத்தம் உண்டாயிற்று. எதற்காக நான் இந்த மனுஷனை படைத்தேன் என்று வேதனையோட மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாயை சிற்றித்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்படவில்லை. ஒரு பூனையை சிற்றித்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்படவில்லை. ஒரு ஓநாயையோ ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியையோ படைத்ததற்காக தேவன் என்ன செய்யவில்லை? மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் மனுஷனை சிற்றித்ததற்காக மாத்திரமே தேவனாயிருக்கிற கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அப்பொழுது அவருக்குள்ளாகவே அவர் இப்படி சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள மாம்சமான சகல மனுஷருடைய முடிவும் எனக்கு முன்பாய் வருகிறது. நான் இவர்களை அழித்து ஒரு புது குடும்பத்தை அல்லது ஒரு புதிய ஒரு கூட்ட மனிதர்களை நான் உருவாக்க போகிறேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். அப்பொழுது பூமியை பார்க்கிறான். அது அழிவுக்குரியதான் இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு குடும்பத்தை, நீதி உள்ள ஒரு குடும்பம் இருக்கிறதை காண்கிறார். அந்த குடும்பம் தான் நோவாவுடைய குடும்பம். அப்போ துன்மார்க்கர்களோட நீதிமானையும் அழிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. துன்மார்க்கர்களோட நீதிமானையும் தேவன் அழிக்க மாட்டார். அதனால நோவாவை கூப்பிடுகிறார். நோவாவே மகனே இங்க வான்னு சொல்லி கூப்பிடுகிறார். நோவா போகிறான். நீ கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். நான் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அழிக்கும்படியாய் பூமியிலே ஜலப்பிரளயத்தை வரவழைக்க போகிறேன். இந்த பூமி அழிய போகிறது. இது இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிந்து நிர்மூலமாகப்பட போகிறது. நீயும் உன் மனைவியும் உன்னுடைய 3 மகன்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் ஆகிய 8 பேரடங்கிய உங்கள் குடும்பம் தப்பவிக்கப்பட வேண்டும். இந்த சந்ததியில் உன்னை நான் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியிலே வித்தை காக்கும்படிக்கு சுத்தமுள்ள சகல மிருகங்களிலும் சுத்தம் இல்லாத மிருகங்களிலும் சுத்தமுள்ள பறவைகளிலும் சுத்தமில்லாத பறவைகளிலும் நீ கொஞ்சம் கொஞ்சம் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ண வேண்டிய பிளானையும் ஆண்டவர் அருமையாக நோவாவுக்கு கொடுக்கிறார். நோவா அதை விசுவசித்தான். நோவாவுக்கு மழை தெரியாது, என்னவென்று தெரியாது. ஜலப்பிரளயம் என்னவென்று தெரியாது. ஏனென்றால் பூமியில் அதுவரைக்கும் மழை பெய்ததில்லை. பூமியில் அதுவரைக்கும் ஜலப்பிரளயம் உண்டானதில்லை. மூடுபனி எழும்பி பூமியை நனைத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மழையை மனுஷர்கள் பார்த்ததே இல்லை. அதனால் மழை என்று சொன்னபோது மற்றவர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ, நோவா தேவனை விசுவசித்து பேழையுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். பேழை கட்டுமான பணி ஆரம்பிக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஆண்டவர் கொடுத்த பிளான் படியே நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். அதே வேளையில் நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னான், நீ இதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ராமையும் சொல்லுங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வசனங்களை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8. சீக்கிரம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் இந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி போதும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்படியானால் இந்த பேழையுடைய வேலை ஆரம்பித்த நாள் முதல் நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என்ன பிரசங்கமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? மழை வருகிறது, ஜலப்பிரளயம் பூமியில் வரப்போகிறது, பூமி அழிய போகிறது, பேழை ஆயத்தப்படுத்தப்படுகிறது, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை விசுவசித்தால் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி
நோவா சுவிசேஷம் பிரசங்கித்திருக்க முடியும். நோவா என்ன வார்த்தை சொல்லி பிரசங்கித்தான் என்று நமக்கு வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் நோவாவுக்கு வேற எதை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கான காரியம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. மழை வரும், ஜலப்பிரளயம் வரும், பூமி அழியும், காப்பாற்றப்பட வேண்டுமானால் மனம் திரும்புங்கள், இதோ பேழை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இந்த சுவிசேஷம் பேழையுடைய வேலை ஆரம்பித்த நாள் முதல் அதோடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த பிரசங்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பேழை அதோடைய வேலையை சரியாக முடிக்கும் தருவாய் வருகிறது. ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் பூமியை பார்க்கிறார். நோவாவுடைய வார்த்தைக்கு ஒருவராகலும் செவி கொடுத்ததாக தெரியவில்லை. கர்த்தர் ஒரு நாள் வந்தார். வந்து இப்படி சொன்னார், இனியும் 7 நாட்கள் உண்டு, இனியும் 7 நாட்கள் உண்டு, ஜலப்பிரளயம் பூமியிலே உருவாகும் என்று சொன்னார். மழை பூமியிலே வரும், ஜலப்பிரளயம் உருவாகும் என்று நோவாவிடத்தில் சொன்னார். இப்பொழுது நோவா என்ன பிரசங்கித்திருக்க முடியும்? லாஸ்ட் 7 days என்று சொல்ல முடியும். அப்படிதானா? லாஸ்ட் 7 days, இனியும் 7 நாட்களுக்குள் மழை வரும், ஜலப்பிரளயம் உருவாகும், தயவு செய்து மனம் திரும்புங்கள் என்று நோவா பிரசங்கித்திருக்க முடியும். நோவா யாரிடத்தில் பிரசங்கித்திருக்க முடியும்? முதலாவது பேழையை ஒரு கூட்டம் ஜனங்கள் பேழைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை நோக்கி இந்த சத்தம் தொனித்திருக்கும். நோவாவுடைய சொந்த ஊர், நோவாவுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நோவாவுடைய 3 பிள்ளைகளுடைய மனைவிமார்களுடைய சொந்தங்கள், உறவுகள், இவர்களுக்கெல்லாம் நோவாவுடைய இருந்த பலத்தோடு போய் நோவா பிரசங்கித்திருக்க முடியும். லாஸ்ட் 7 days அவன் கர்த்தரை விசுவாசித்தவன் இல்லையா? லாஸ்ட் 7 days, ஒரு நாள் 24 hours தாண்டுகிறது. லாஸ்ட் 6 days என்று சொல்லி இருக்க முடியும். இப்படியே லாஸ்ட் 5 days, லாஸ்ட் 4 days, லாஸ்ட் 3 days, லாஸ்ட் 2 days, லாஸ்ட் டேயும் வருகிறது என்று சொல்லி அந்த முந்தின நாள் வரைக்கும் தேசத்திலே அந்த மகா பெரிய எச்சரிப்பை அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் என்று பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 22 வரையான வசனங்களும், 7ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரையான வசனங்களையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இதை குறித்த தெளிவான அறிவு உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நாள் வருகிறது, தேவன் இறங்கி வருகிறார், பூமியில் இறங்கி வருகிறார். நோவாவிடத்தில் சொல்லுகிறார், நீயும் உன் பிள்ளைகளும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளுடைய மனைவியுமா 8 பேரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த 8 பேரும் தங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அறைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்த சுத்தமான பறவைகளில் எவ்வேழு ஜோடு உள்ள போகிறது, மிருகங்களில் எவ்வேழு ஜோடு போகிறது, அசுத்தமான மிருகங்கள் ஒவ்வொரு ஜோடாக போகிறது, மிருகங்களில் பறவைகள் என்று சொல்லி ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்த பூமியிலே வித்தை காக்கும்படியாக அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்த எல்லா ஜீவராசிகளும் அந்த பேழைக்குள்ளே ஜோடி ஜோடியாக பிரவேசிக்கின்றன. எல்லாம் பிரவேசித்த பிற்பாடு கர்த்தராகிய ஆண்டவரை அங்கே நின்று சூப்பர்வைஸ் பண்ணி நோவாவுடைய பேழையுடைய கதவை என்ன செய்கிறார்? அடைத்து விட்டார். கதவை அடைத்து விட்டார். கதவு அடைக்கப்பட்ட அன்று தானே வேதம் சொல்லுகிறது, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் பிளந்தது, பூமியிலே மழை பெய்ய ஆரம்பித்தது. பூமியில என்ன செய்ததாம்? மழை பெய்ய ஆரம்பித்தது. பூமியிலே மழை எப்படி பெய்யும்? சடுதியாக பெய்திருக்க வாய்ப்பில்லை. லேசாக தூறல் விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் சற்று கனமான மழை பெய்திருக்கும், அடுத்து சற்று இன்னும் அதிகமாய் மழை பெய்திருக்கும். இந்த ஆரம்ப கட்ட மழை காலத்திலே ஜனங்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். என்ன சந்தோஷப்பட்டிருப்பார்கள்? ஆகா தாத்தா சொன்னது நடந்துடுச்சே, ஆகா தாத்தா சொன்னது என்ன செய்துச்சு? நடந்துடுச்சே, மழை வந்துடுச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இன்னும் ஒரு நாள் போனப்போ மழை என்னவா இருக்கும்? பெருமழையாச்சு. மழை பெருமழையாகி லேசான ஓடைகள் உருவாகி, ஓடைகள் ஆறுகளாகி, ஆறுகள் நதிகளாகி, நதிகள் இப்பொழுது எங்கே வர ஆரம்பித்தது? வீடுகளுக்குள் வர ஆரம்பித்தது. நதி வீடுகளுக்குள் வர ஆரம்பித்தது. நதி வீட்டுக்குள் வர ஆரம்பித்த உடனே இப்பொழுது மழைக்காலங்களில் நம்முடைய
வீடுகளில் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அந்த சிட்டிகளிலே நடக்கிற சென்னை, திருநெல்வேலி சிட்டியில எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் மழை காலத்தில் இந்த திருநெல்வேலி சிட்டியில மழை பஸ்ல சுத்தி இருக்கிறேன். சரியான ஹைவே வழியா வண்டி போகாம உள்ளுக்குள்ளே சுத்தினது. என்ன எல்லா இடம் தண்ணி. நதி என்ன எங்காச்சு ஊருக்குள்ள வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படியே நதிகள் ஊருக்குள்ள வந்து தங்களுக்கு இக்கட்டு நேரிட்டது என்பதை கண்டவுடனே இப்ப என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உயர உயர ஏறி இருப்பாங்க, உயர உயர மாடியில் ஏறி இருப்பாங்க, உயர்ந்த மரத்துக்குள்ள ஏறி இருப்பாங்க, அதுக்கு மேல மலைகள் ஏறுறாங்க, தங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுறாங்க. ஆனா மழை நின்ற பாடில்லை. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கடினமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பயங்கரமான மழை பூமியிலே வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கும் தப்ப முடியாத சூழ்நிலை. இப்ப என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? நேர பேழைக்கு பக்கத்துல போயிருப்பாங்க, அப்படித்தானா? அந்த பேழையை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் ஐயா எங்களுக்கு திறக்க வேண்டும், ஐயா எங்களுக்கு திறக்க வேண்டும், ஐயா எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேழையுடைய கதவை போய் தட்டுகிறார்கள். பேழையை போய் தட்டுகிறார்கள். பேழையுடைய கதவை தட்ட முடியாது. என்ற பேழையுடைய கதவு அந்த கப்பலுடைய அந்த பேழையுடைய ரொம்ப மேல்தளத்தில் இருக்குது. கீழ்த்தளத்தில் என்ன இல்லை, பேழையுடைய கதவு இல்லை. ஹல்லேலூயா. மேல் தளத்துக்கு கீழே தான் அந்த கதவு செய்யப்பட்டு அங்கே ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனிவே அந்த பேழையை தட்டுகிறார்கள். உள்ளே இருக்கிறார் நோவா. நோவாவுடைய தம்பிகள், தங்கச்சிகள், சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் போய் பேழையை தட்டுகிறார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி. எங்களுக்கு திரையும், அதாவது மரண பயத்தில் தட்டுகிறார்கள். சாதாரண நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தல்ல. அந்த ஜலப்பிரளயம் வருகிற நாள் வரைக்கும் அவர்கள் என்ன செய்யவில்லை? உணரவே இல்லை. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. எவ்வளவு பிரசங்கித்தாலும், எவ்வளவு வார்த்தையை சொன்னாலும் ஜனங்கள் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவே இல்லை. மனது மாம்சம் விரும்பின வாழ்க்கையில் நடந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், நட்டார்கள், பிடுங்கினார்கள். அதாவது மாம்சமும் மனதும் எதையெல்லாம் விரும்பினதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய எச்சரிப்பும் ரட்சிப்பின் பேழையும் பக்க நியாய தீர்ப்பு வருகிறதும், ரட்சிப்பின் பேழையும் சுவிசேஷமும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் இதெல்லாம் காது வழியாய் கேட்டிருந்தும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? செவி கொடுக்க முடியவில்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உணராதிருந்தார்கள். இப்பொழுது உணர்வு வந்து விட்டது. தங்களுக்கு ஆபத்து நேரிட்ட உடனே, தங்களுக்கு இக்கட்டு நேரிட்ட உடனே, தங்களுக்கு இனி தப்ப முடியாது என்று தோன்றின உடனேயே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு உணர்வு வந்து விட்டது. இப்ப தட்ட ஆரம்பிக்கிறார்கள், இப்ப தட்டுகிறார்கள். ஐயோ எங்களுக்கு திறக்க வேண்டும், ஐயோ எங்களுக்கு திறக்க வேண்டும். ஆனால் செவி கொடுக்க யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அடைத்தால் யாரும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அவர் திறப்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது? அடைக்கவும் முடியாது. அதனால தான் தேவனாயிருக்கிற கர்த்தர் அதை அடைத்தார். ஒருவேளை நோவா அதை அடைத்திருந்தால், நோவா இஷ்டத்துக்கு திறந்து தன் சொந்தங்களையும் உறவுகளையும் கீழ்ப்படியாத அந்த ஜனங்களை உள்ளே விடுவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. அது ஆண்டவருக்கு நன்றாய் தெரிந்ததுனால தான் நோவாவை விட்டு அந்த கதவை அடைக்க விடாமல் ஆண்டவரே இறங்கி வந்து அந்த பேழையுடைய கதவை அடைத்தார். இப்ப பாருங்க, அந்த சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க. அந்த தூரத்து சொந்தங்கள், ரொம்ப தொலைவில் இருந்தவங்க, அதுவரை ஏறக்குறைய 120 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 120 ஆண்டுகளுடைய பிரசங்கத்தையும் அல்ல தட்டினவர்கள், பரிகாசம் பண்ணினவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், வேலை இல்லாத கிழவன் என்று சொன்னவர்கள், பரிகாசம் பண்ணினவர்கள், ஒருவரிலும் கூட உணராதவர்கள் இப்ப எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இப்ப அத்தனை பேருக்கு உணர்வு வந்து விட்டது, காலம் கடந்த உணர்வு. அதில் விசேஷம் அவங்களுக்கு தெரியுமா? இந்த பேழையை உண்டு பண்ணினார்கள் பாருங்க. ஒரு கூட்டம் ஆசாரி ஒர்க்கர்ஸ், மரவேலை ஒர்க்கர்கள்,
மரத்தை வெட்டுகிறவர்கள், அறுக்கிறவர்கள், அதை தச்சர் வேலை செய்கிறவர்கள், ஸ்கீல் பூசுகிறவர்கள், பெயிண்டர்ஸ் என்று சொல்லி ஒரு பெருங்கூட்டம் வேலை செய்தார்கள். அந்த பெருங்கூட்டம் இப்பொழுது வந்து நிற்கிறது. நாங்க தான் பேழையை உண்டு பண்ணினோம், ஐயா தயவு செய்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, திரைங்க. பொதுவாக கன்வென்ஷன் கூட்டத்தில் கீபோர்டு போடுறவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்க மாட்டான். கீபோர்டு போடுறவன், ஆப்ரேட்டர்ஸ், இந்த செட்டு வச்சிருக்கிற பார்ட்டிங்க எல்லாம் பிரசங்கம் கேட்டு 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 வாரத்தில் 3 கன்வென்ஷன்லையாவது வைப்பாங்க, 3 கன்வென்ஷன்லையும் பிரசங்கம் கேட்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. தங்களுடைய தொழில் என்று சொல்லி அப்படியே அந்த தொழிலையே கரெக்டா இருப்பாங்களே ஒழிய அங்கு பிரசங்கிக்கப்படுகிற எந்த வார்த்தையும் அவருடைய காதுகளுக்கு என்ன செய்யாது, உள்ளே போகாது. பார்த்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். சிலர் மனம் திரும்பினவர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆராதனை முடிந்த உடனே வந்து நெடுங்கால் கிடையாய் விழுந்தவர்களும் எனக்கு தெரியும். ஆமேன். ஆனா பாருங்க, இது உணர்வற்ற ஜனங்களாய் போனார்கள். இந்த உணர்வு இல்லாததுனால பாருங்க, பேழை இப்பொழுது மெதுவாக கிளம்புகிறது. பேழை மெதுவாய் கிளம்புகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோடி நாய் உயிரோடு அந்த பேழையில ஏறி போகிறது. ஒரு ஜோடி நாய், ஒரு ஜோடி பூனை அந்த இதில் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஜோடி தெரு நாய் போகிறது. நீங்க புரிஞ்சுக்கணும், தெரு நாய் காப்பாற்றப்பட்ட பிற்பாடு கூட இந்த மனுஷர்கள் காப்பாற்றப்படவில்லை. ஒரு ஜோடி நரி அதுக்குள்ளே போகிறது, ஒரு ஜோடி ஓநாய் அதுக்குள்ளே போகிறது. அந்த பேழை காப்பாற்றப்பட்ட அனிமல்ஸ் வர்க்கத்தில் இந்த மிகவும் வெறுக்கத்தக்க அனிமல்ஸ்கள், கொடூரமான அனிமல்ஸ்கள் எல்லாம் அதில் காப்பாற்றப்பட்டு பேழையோட உயிரோடு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிதாபத்துக்குரிய மனிதர்களில் ஒரு குடும்பம் கூட எக்ஸ்ட்ராவாக, நோவாவுடைய குடும்பம் தவிர வேற ஒரு குடும்பம் கூட எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யப்படவில்லை, புறப்படவில்லை, அல்லது ரட்சிக்கப்படவில்லை, அல்லது காப்பாற்றப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது. அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருந்தது, கண்களுக்கு முன்பாக வாய்ப்பு இருந்தது. அந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் செவி கொடுத்திருப்பார்களே ஆனால், தங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருப்பீர்களானால், வார்த்தைக்கு முன்பாக அவர்கள் நடுங்கி இருந்திருப்பார்களே ஆனால், அத்தனை பேர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அதைத்தான் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு, கிருபையின் யுகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், கடைசி நாட்களில் பூமி எப்படிப்பட்டதா இருக்குமா, இதே போன்று இருக்கும். எதே போன்று இருக்கும், நோவாவின் காலத்தில் நடந்தது போல இருக்கும். உணர்வற்றவர்களாயிருப்பார்கள். இன்றைக்கு எங்கே உணர்வு இருக்கிறது? வருகை குறித்து யாருக்கு உணர்வு இருக்கிறது? வருகை குறித்து யார் எச்சரிக்கையா இருக்கிறார்கள்? யார் விழித்திருக்கிறார்கள்? இன்றைக்கு வருகை குறித்து யார் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு வேண்டும் வருகை? இன்றைக்கு எல்லாரும் அவரவர்களுடைய வாழ்க்கையை சுகமாய் அனுபவிப்பதில் தீவிரமாய் இருக்கிறார்கள். எல்லாரும் அவர்களுடைய சுகவாழ்வு எல்லா பிரசங்கங்களும் சுகவாழ்வை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லா பிரசங்கங்களும் வீடு, நிலம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மனைவி, பிள்ளைகள், பொன்னு, வெள்ளி, நகை, வைப்பு, வருங்கால வைப்பு நிதி என்று சொல்லி இதை குறித்த பிரசங்கங்களும் சுற்றுகிறது. வருகை குறித்த பிரசங்கங்களும் இல்லை, மனம் திரும்புங்கள் என்ற அழைப்பும் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் ஊழியர்களிடமும் இல்லை, விசுவாசிகளும் அதை விரும்புவதில்லை. அந்த வாழ்க்கை குறித்து என்ன ஏதாவது பேசுவோமா? தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார் என்றோ, ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காண்பீர்கள் என்றோ நான் பிரசங்கிப்பேனே, ஆனால் அதுதான் மக்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான காரியம், அதுதான் சந்தோஷகரமான காரியம். என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாரும் அளவுக்கு மீறி கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு மீறி கடன் வாங்கி தொழில்கள் செய்கிறார்கள், வீடுகள் கட்டுகிறார்கள், திருமணம் நடத்துகிறார்கள், ஏன் சாப்பிடுகிறார்கள், ஏன் பட்டு சேலை கூட வாங்குகிறார்கள் கடன் வாங்கி. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் கடன் வாங்குகிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? எல்லாரும் கடன் வாங்குகிற அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு அடிமைகளாகி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். இவர்களை யார்தான் விடுவிக்க கூடும்? இவர்களை யார்தான் காப்பாற்றக்கூடும்? வேதம் சொன்னது, ஆண்டவர் சொன்னார், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்னார். பூமியில் உனக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். கீழ்ப்படுகிறவன் யார் கீழ்ப்படுகிறான்? பூமியில் நீ பரதேசி என்று சொன்னார். உள்ளதில் ஒரு திருப்திப்படு என்று சொன்னார். இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள் என்று சொன்னார். யார் கீழ்ப்படுகிறது?
யார் இதுக்கு செவி கொடுக்கிறா? யார் இருக்கிறதுல சந்தோஷப்படுகிறார்கள்? எல்லாருக்கும் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும், எல்லாருக்கும் பணக்காரர்களாக வேண்டும், கூடுமானால் எல்லாருக்கும் ஆஸ்தியும் நிலங்களும் வீடுகளும் அனுகூலமான காரியங்களும் நடக்கத்தான் வேண்டும். சுகம் வேண்டும், சரீர சுகம் வேண்டும், பலம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், சமாதானம் வேண்டும், விடுதலை வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் பூமியில தேவன் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் தானே? வாக்களித்திருக்கிறாரா இல்லையா? வாக்களித்திருக்கிறாரா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடு, பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரா இல்லையா? உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், நீ போகும் இடத்துல எல்லாம் கூட வருவேன்னு சொன்னார், சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் நாமும் நமக்காகவே அநேக காரியங்களில் தலையிட்டு, வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை செம்மையானவனை சிற்றித்தான், அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை வீடுகளை கட்டி 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். அடுத்த 20 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு கார் லோன் வாங்கி வச்சிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு வீட்டு லோன் வாங்கி வச்சிருக்கிறோம். நிலங்கள் வாங்குறதுக்கு லோன் வாங்காதவங்க மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். லோன் வாங்காதவங்க, கடன் இல்லாதவங்க, கடன் இல்லாதவங்க கை கீழே போடுங்க. கடன் இல்லாதவங்க கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து அப்படியே வைத்துங்க. ஓகே, இத்தனை பேர் தான் இருக்கிறதுல ஒரு 5%. 5%. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுங்க? மத்தேயு 24:44 வாசிங்க. மத்தேயு 24:44. ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்கள்? ஆயத்தமாயிருங்கள். எப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? ஆண்டவர் இன்றைக்கு வந்தால் நான் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன் சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பொய் சொல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பொய் சொல்லாதவங்க? பொய் சொல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஏன் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு சொன்னப்போ கோரஸா அல்லேலூயா வந்துச்சு உங்களுக்கு. பொய் சொல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னப்போ எங்க வாயடைச்சு போயிட்டீங்க? எனக்கு தைரியம் வரல. அது காரணம் என்ன? வேதம் சொல்லுகிற பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப நீங்க எங்க போற ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோம். பொய்களை களைய வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வரும்போது உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி. மார்க்கு 13:33. அக்காலத்தை நீ அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவருக்கு கற்பித்தான். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவங்கோவில் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீ நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவனாய் கண்டுபிடியாதபடிக்கு
விழித்திருங்க. நீ அங்க உண்மை உள்ளவனா இருந்தால்தான் நீ என்ன செய்யாதிருக்க முடியும்? தூங்காமல் விழித்திருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நீ உண்மை உள்ளவனாயிரு, எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாயிரு. தேவன் உனக்கு தந்த பொறுப்பில், தேவன் தந்த ஊழியத்தில், தேவன் தந்த சபையில், தேவன் தந்த மேய்ப்பனுடைய குடும்பத்தோட, தேவன் தந்த குடும்பத்தோட, தேவன் தந்த தொழிலில், தேவன் தந்த பணத்தில், தேவன் தந்த எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாமோ யாரா இருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் போய் பேசுகிறோம், எல்லாவற்றுக்கும் போய் பேசுகிறோம். நான் 2024-25 வருஷத்துல நான் அதிக கன்வென்ஷன் கூட்டங்கள்ல கிருபாசனம், ஃபுல் காஸ்பல் போன்ற பல கன்வென்ஷன் கூட்டம், ஷாரோன், பெந்தேகோஸ்து, கில்கால் சொல்லி ஏராளமான கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். கடைசி நாளில் அந்த நியாய வெள்ளை சிங்காசன தீர்ப்பை குறித்து நான் பிரசங்கம் பண்ணும்போது கடைசியாக வருகிற வார்த்தை, பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் வருகிற கடலில் பங்கடைவார்கள் என்று சொல்லிக் கொண்டு பொய் பேசாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என்று சொன்னால் ஒரு நபர் கூட கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்வதில்லை. ஆவிக்குரிய சபை எங்கே போய் கொண்டிருக்கிற? உணர்வுள்ள சபையா? உணர்வுள்ள சபையா மகளே? உணர்வுள்ள சபையா பிரதர்? பூமியில என்ன கொண்டு வந்தோம்? என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க? பணத்தை நம்ம கொண்டு போக போறோமா? பதவியை கொண்டு போக போறோமா? அறிவை கொண்டு போக போறோமா? சம்பாதிக்கிற சொத்தை கொண்டு போக போறோமா? குடும்பத்தை கொண்டு போக போறோமா? வேதம் சொல்லுகிற பூமியில் உனக்கு என்ன இருக்கிறது என்று வேதம் கேட்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு இந்த பூமியில் இடம் இல்லை. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்கு நமக்கு என்ன சொந்தம் இருக்கிறது? வேதம் சொல்லுகிற உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுடைய பகைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை நேசிக்கிறவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், விபச்சாரனே, விபச்சாரி என்று கூப்பிட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உலகத்திலும் வாழுகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். உலகத்திலும் ஒரு கண்ணை வைக்காமல் இல்லை. நாம் உலகத்தோட ரகசிய தொடர்பு உண்டு நமக்கு. வேதம் சொல்லுகிற மணவாட்டி, அவருடைய மணவாட்டி கற்புள்ளவள். அவருடைய மணவாட்டி யாரு? கற்புள்ளவள், உலக நேசத்தை விளந்தவள். தான் உடன்படிக்கை பண்ண ஒரே நேசருக்காக வைராக்கியமாய் காத்திருக்கிறவள். அவள் தான் மணவாட்டி. ஆனால் இன்றைய சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கற்புள்ள சபையா? கற்புள்ள சபையாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 24:42 வாசிங்க. ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவன் விழித்திருந்து ஓகே. லூக்கா 17:34-36 வரை வசனங்களை வாசிப்போம். லூக்கா 17:34-36. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுகிறாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறார். பாருங்க, இங்கே 3 வித்தியாசமான நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 3 பேர் வித்தியாசமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஹலோ, ஒரு குடும்பம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. 2 பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவன் கைவிடப்படுகிறான். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டவனுக்கு என்ன சொல்வீர்கள் நீங்கள்? எடுத்துக்கொள்ளப்பட்டவனுக்கு நீங்க என்ன ஒரு பெயரிடுவீர்கள்? அவன் ஆயத்தமாக இருந்தான், அவன் உணர்வோடு இருந்தான். அவன் படுக்கையில் இருந்த போதும் அவன் உணர்வாயிருந்தான், விழிப்புள்ளவனாயிருந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான், எச்சரிக்கையாயிருந்தான். தன்னுடைய வீட்டு காரியத்தை முழுவதும் ஒழுங்குபடுத்தி படுக்கைக்கு போனான். ஆனால் அந்த கைவிடப்பட்டவளை குறித்து என்ன சொல்வீர்கள் நீங்கள்? உணர்வில்லாதவன், உணர்வற்றவன். அவன் உணர்வில்லாதிருந்தான். அதைத்தான் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இதைத்தான், இந்த செய்தியைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொல்லி அனுப்பினார்.
இந்த செய்தியை பேச வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். ஏனென்றால் இந்த சபை ஆண்டவர் நேசிக்கிறார், இந்த ஊழியத்தை நேசிக்கிறார், இந்த குடும்பங்களை நேசிக்கிறார். உங்களை மிகவும் ஆண்டவர் விரும்புகிறார், நேசிக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அது ஆயத்தமாகி முடிந்த உடனே அவர் வருவார். அவர் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ள வருகிறார், சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். பூமியில் உள்ள சபையை, பரிசுத்த சபையை, மணவாட்டி சபையை, ரட்சிக்கப்பட்ட சங்கமா இருக்கிற அவருடைய சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். ஆனால் சபை உணர்வற்ற சபையா இருந்துவிடக் கூடாது. சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேலை செய்யுங்கள், நான் திரும்ப சொல்றேன், நல்ல வேலை செய்யுங்கள், நல்ல வீடு கட்டிக் கொள்ளுங்கள், நல்ல கார் வாங்குங்கள், நல்ல பங்களாவில் தங்குங்கள், நல்ல ஏசிய அறையை ஒழுங்குபடுத்தி வாழுங்கள், நல்ல கார்டனிங் பண்ணுங்கள், வீட்டை சுற்றி நல்ல வருமானத்தை ஈட்டுங்கள், தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்கள், ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்கள், தேசத்தில் சமுதாயத்தில் உண்மை உள்ளவர்களாய் வாழுங்கள், எல்லாருக்கும் சாட்சியாய் வாழுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்ற வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையில் எச்சரிக்கையாயிரு, நீ உணர்வுள்ளவனாயிரு. இவைகள் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள். நாம் சம்பாதிக்கிற பணம், கட்டின வீடு, நாம் செய்கிற தொழில், நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள், நம்முடைய மனைவி பிள்ளைகள், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எதுவுமே நமக்கு நிச்சயம் இல்லாதது. இவைகள் எல்லாம் இங்க இருக்கும்போது நாம் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று விட வேண்டும். நம்முடைய ராஜ்யம் அதுதான். வரப்போகிற அவருடைய கிங்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நம்முடைய முடிவு, அதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் அதற்காகத்தான் அதிக பிரயாசம் கொள்ள வேண்டும். பூமியிலே அற்பகாலம் வாழ்வதற்கான பிரயாசம் அல்ல. உங்களுக்கு புரியுதா மகளே? உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்ஸ்? புரியுதா உங்களுக்கு பிரதர்ஸ்? புரிகிறதா? ஹல்லேலூயா. நாம் உணர்வற்ற மற்றவர்களைப் போல இருந்துவிடக் கூடாது. இந்த உலகத்து மனுஷர்கள் வாழ்வது போல நாம் வாழ ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்தான் செய்கிற காரியங்களை நாம் செய்து கொண்டு அது போல வாழ்ந்துவிடக் கூடாது. நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுத்து, ஜெபத்துக்கு முதலிடத்தை கொடுத்து, ஊழியத்துக்கு முதலிடத்தை கொடுத்து, பரிசுத்தத்துக்கு முதலிடத்தை கொடுத்து, மற்ற தேவனுடைய காரியத்துக்கு எல்லா காரியத்திலும் முதலிடத்தில் வைத்துக் கொண்டு மற்ற அனைத்து காரியங்களையும் இரண்டாம் இடத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். எந்த நிமிடத்தில் இவன் பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்யும் போதும் ஆண்டவர் வந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் கர்த்தர் வருவாரோ என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, திரிகை தரிக்க 2 ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டால், இன்னொருவர் கைவிடப்பட்டாள். அல்லேலூயா. 2 ஸ்திரீகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள். எடுத்துக்கொள்ளப்படுகிறவள் உணர்வுள்ளவளாயிருக்கிறாள். எந்த நிமிஷத்திலும் அவருடைய வாயில் ஸ்தோத்திர பலி இருந்து கொண்டே இருந்தது. எந்த நிமிஷத்திலும் அவருடைய இருதயம் தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தது. தேவன் அவளை பார்க்கும் போது அவள் நோவாவை பார்த்தது போல தேவன் அவளையும் பார்க்கிறார். நீதி உள்ளவள், உத்தமத்தி. ஒரு ஆமென் சொல்லுங்கள். நாம் அப்படி இல்லையே. நாம் எந்த நேரமும் வாயிலே பொய்களை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் பெற்றது உண்மை, பரிசுத்த அபிஷேகம் பெற்றது உண்மை, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம், தசம பாகங்கள் கொடுக்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறோம், கன்வென்ஷன் நடத்துகிறோம், பணம் தாராளம் கிரயம் செலுத்துகிறோம், செலவு பண்ணுகிறோம், ஆத்துமாக்களை தேடி நடக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கூட நீங்கள் பொய்களை சுமந்து நடப்பீர்களே, ஆனால் எப்படி நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் ஒன்றுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு செல்லும். நம்முடைய பதவியோ, நம்முடைய பட்டங்களோ, நம்முடைய ஜாதியோ, நம்முடைய மற்ற எந்த கிரியைகளோ, அப்போஸ்தலனானாலோ, தீர்க்கதரிசியானாலோ, சுவிசேஷகனானாலோ, போதகனானாலோ, அதொன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான குவாலிஃபிகேஷன் அல்ல. பரிசுத்தம் ஒன்றுதான் குவாலிஃபிகேஷன். மனம் திரும்ப வேண்டும், உலகத்தையும் பாவத்தையும் விட்டு வெளியே வர வேண்டும், விசுவாச ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்,
தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேவேளை பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சபையோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டிய அனைத்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு நீங்கள் பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் ஆயத்தம், அதான் ஆயத்தம், அதான் விழித்திருக்கிறது அனுபவம். ராமே சொல்லுங்களேன். இங்கே மூன்றாவதாக 2 பேர் வயலில் இருக்கிறார்கள். 2 பேர் வயலில் இருக்கிறார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். வயலில் இருக்கும் போதும் ஒரு ஆள் எச்சரிக்கையுடன் இருக்கிறார், உணர்வுடன் இருக்கிறார், ஆயத்தத்தோடு இருக்கிறார், உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். மகனே, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நீ எதை சம்பாதித்தாலும் நித்திய ஜீவனை நீ இழந்து விடுவது உனக்கு பேராபத்து. இந்த உலகத்தையே நீ சம்பாதித்தாலும் பரலோக ராஜ்யமாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நீ இழக்க கூடுமானால், உன்னை போல பரிதபிக்கப்பட்ட பணக்காரன் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னை போன்ற பரிதபிக்கப்பட்ட படிப்புள்ளவன் கல்விமான் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. ஏனென்றால் கல்வி அறிவும் பணமும் பட்டமும் அந்தஸ்தும் இவைகள் எல்லாம் உனக்கு இருந்தும் உன் ஆத்துமாவை உன்னால் காத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், உன்னை போல புத்தி இல்லாதவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வாழுங்கள், நன்றாய் வாழுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நல்ல குடும்பம் அமைத்துக் கொண்டு வாழுங்கள். நல்ல சிச்சுவேஷனை உங்களுக்காக நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல குடும்ப வாழ்க்கை வாழுங்கள், சுகமாய் வாழுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள். ஆனால் அதே நேரத்தில் எந்த இடத்தில் எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விழிப்புடன் இருங்கள், ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்கு தெரியுமா, எசேக்கியேல் என்று சொல்கிற ஒரு ராஜா தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், உன் நாட்கள் நிறைவடைந்து விட்டது, நீ மரித்து போக போகிறாய், உன் வீட்டு காரியத்தை என்ன செய், ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய வீடா இருக்கிறோம். அப்படியானால் நம்ம வீட்டு காரியத்தை, நம்முடைய வீட்டு காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். உதடை, கண்ணை, காதை, நம்முடைய மூக்கை, செவி எல்லாவற்றையும், நம்முடைய இதயத்தை, நினைவுகளை, சிந்தனைகளை என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். அவைகளால் பாவத்துக்கு இடமளிக்க கூடாது. வருமானம் வருகிறது என்று சொல்லி அதை இல்லீகலாக சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது. வேறு எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அவபக்தியான காரியங்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15 முதல் சில வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 14:15 முதல். இல்லையே, லூக்கா 14. லூக்கா ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கிறான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிற வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். பாருங்கள், விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஒருவராய் என்ன சொல்லுகிறார்கள்? போக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அதை அகத்தியமாய் பார்க்க போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. பாருங்கள் எப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது அல்லவா? நமக்கு சொல்லுவதற்கு ஏராளம் சாக்கு போக்குகள் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? அவர் வருவார், நினையாத நேரத்தில் வருவார், நினையாத நாளிகையில் வருவார். மனுஷர்கள் மேல் எல்லாரும் மேலும் அது ஒரு கண்ணியை போன்ற நாளாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் வாழுகிற சகல மனிதர்கள் மேலும் அது ஒரு கண்ணியை போன்ற நாளாயிருக்கும். யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவர் வருவார். யாரும் ஆயத்தமாய் இராத வேளையில் அவர் வந்து சேருவார். ஆனால் அவருக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஜனமோ
எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் பெருகி ஆராதனையிலும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் தேவனுடைய வசனத்துக்கு உள்ளாய் தங்களை நிறுத்தி தங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி தங்களுக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணி எப்படியாகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை குப்பையாக எண்ணுகிற ஒரு கூட்டம் பரலோகத்தில் எழுந்தருளி போய்விடும். ஹல்லேலூயா. ஒரு வயலை கொண்டே வர முடியாதுங்கிறான், ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வர முடியாதுங்கிறான். அழைக்கப்பட்டவர்களில் ஒருவராகலும் அவருடைய விருந்தை என்ன செய்யவில்லை, ருசி பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25 அதிகாரம் 1 முதல் 13 வரை வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 25 1 முதல் 13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயையும் கூட கொண்டு போக, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகள் என்ன கொண்டு போனார்கள், எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாருங்க, மணவாளனுக்காய் 10 பேர் காத்திருக்கிறாங்க. 10 பேர், 5 பேரை குறித்து வேதம் சொல்கிற புத்தி இல்லாதவர்கள், 5 பேர்கள் புத்தி உள்ளவர்கள். பாருங்க, 2 பேருக்கு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேரை பார்ப்பீங்கன்னா ஒண்ணு போலதான் இருக்கிறாங்க. ஒரே ட்ரெஸ், ஒரே ஒழுங்கு. 2 புத்தி உள்ளவங்கையிலும் புத்தி இல்லாதவங்கையிலும் விளக்கு இருக்கு. விளக்கு இருக்கா இல்லையா? தீவட்டி இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப மணவாளம் வர்றதுக்கு சற்று டிலே ஆகப்போ 10 பேர் தான் தூங்கினாங்க. புத்தி உள்ளவனுக்கும் தூக்கம் வந்துச்சு, புத்தி இல்லாதவனுக்கு என்ன வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு. 10 பேரும் தூங்குறாங்க. இப்ப நடுராத்திரி வேளை மணவாளன் வருகிறார். எதிர்கொண்டு போக கன்னிகைகள் தங்களை ஆயத்தம் பண்ணுங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. 10 பேர் எழும்புனாங்க. மற்ற 5 பேரை போலதான் இன்னும் ஒரு 5 பேரும் எல்லாரும் எழும்புறாங்க. விளக்குகளை ஆயத்தப்படுத்தினாங்க, விளக்குகளை கொளுத்துனாங்க. 5 பேருடைய விளக்கு எரியுது, நல்லா எரியுது. ஆனா மற்ற 5 பேருடைய விளக்கு என்னாச்சு, அணையுது. ஏன்? அதுக்குள்ள என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அதாவது ஒரு காலத்துல எண்ணெய் இருந்தது, இப்போ எண்ணெய் தீர்ந்து போனதை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. எண்ணெய் இருக்கிறதென்று எண்ணிக்கொண்டார்கள். இங்கதான் சபை எச்சரிக்கையா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இங்கதான் சபை விழிப்பா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஒரு காலத்துல நீங்க செஞ்சதில்ல, ஒரு காலத்துல நீங்க கொடுத்ததில்ல, ஒரு காலத்துல செஞ்ச ஊழியம் இல்ல, ஒரு காலத்துல பெற்ற அபிஷேகம் அல்ல. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர்ஸ், புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அக்கினி இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறதா என்கிறதை நீங்க கவனிச்சுக்கணும். அன்றைக்கு இருந்த அபிஷேகம், அன்றைக்கு இருந்த வாஞ்சை, அன்றைக்கு இருந்த தாகம், அன்றைக்கு ஆண்டவர் மேல் இருந்த வெறித்தனமான பாசம் இன்றைக்கு 20 ஆண்டுகள் கழித்து அல்லது 40 ஆண்டுகள் கழித்து அல்லது 30 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் இருக்கிறதா என்பதை கவனிக்கிறீங்களா? விளக்கில என்ன இருக்கிறதா? இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இருக்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்த மறந்து விடுகிறீர்கள். இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்குள் இன்னும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? 85 வயதான காலேப் 85 வயதில் தன்னுடைய நண்பனாயிருக்கிற யோசுவாவிடத்தில் போய் சொல்லுகிறான், நண்பனே, 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நீயும் நானும் கானானை வேவு பார்க்க போனோம். நம்ம 2 பேரும் மனதில் உள்ளதை பதிலா கொண்டு வந்தோம்.
அப்ப நான் ஒரு மலைநாட்டை சுற்றி நடந்தேன் பாருங்க. அந்த மலைநாட்டை எனக்கு தருவேன் என்று மோசே கட்டளையிட்டார். இப்ப தாங்கப்பா, நம்ம அதை வேவு பார்த்து 45 வருஷம் ஆச்சு. கவனிச்சுக்கங்க, நம்ம அதை வேவு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. அன்றைக்கு இருந்த பலம் இன்றைக்கும் என்கிட்ட இருக்கு. 40 வயசுல இருந்த பலம் 85 வயசுல இருக்கு. 40 வயதுல பெற்ற அபிஷேகம் 85 வயசுல இருக்கு. ஹல்லேலூயா. விளக்கில் என்ன இருக்கா? சபைகள் என்ன நடக்குது? வயதாக ஆக 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 ஒரு காலகட்டங்களில் இருந்த அபிஷேகம் குன்றி போய், விசுவாசம் குன்றி போய், பாடுகளும் பிரச்சனைகளும் பெருக, குடும்ப சூழ்நிலைகளினால் விசுவாசம் இழந்து தேவ மனுஷர்களை தூற்ற ஆரம்பிச்சு, ஜெபத்தை குறைக்க ஆரம்பிச்சு, விசுவாச வாழ்க்கை இழந்து பின்னால 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 போய் ஒதுங்கி கடைசியில் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து அப்புறம் ஒரே ஒரு பயணம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பயணம். ராக்கெட்ல வச்சு சுமந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற ஒரு பயணம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்களுக்கு அவர் அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அதற்காக அவங்களை அழைத்தார். விளக்கில எண்ணெய் தீர்ந்துடுச்சுன்னா எண்ணெய் ஃபில் பண்ணணுங்க. அதுக்கு தான் இங்க கூட்டங்கள் நடக்கிறது. இங்க எழுப்புதல் கூட்டங்கள், அபிஷேக ஆராதனைகள், பரிசுத்த ஆராதனைகள் இதெல்லாம் நடக்கிறது. எண்ணெய், நம்முடைய பலம், ஆவிக்குரிய பலம் குன்றி போகும்போது அதை பலப்படுத்தும்படியாய், அபிஷேகத்தை நிரப்பிக் கொள்ளும்படியாய், விளக்கில எண்ணெய் நிரப்பிக் கொள்ளும்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு தாராளமா இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த புத்தி இல்லாதவங்க விளக்க எண்ணெய் அணைஞ்சு போனப்போ புத்தி உள்ள இடத்துல போய் கேட்கிறாங்க. அவங்க ஹூலா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமற் போகாதபடிக்கு விக்கிறவங்க இடத்துல போய் வாங்கிக்கங்க அப்படின்னார். அப்படியே போயிட்டாங்க. போனப்போ மனுஷகுமாரன் வந்தான். காத்திரு ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? மனுஷனோட குமாரனோட போனாங்க. அவங்களும் வந்து சேர்ந்தாங்க, வாங்கிக்கிட்டு வந்தாங்க. வாங்கிக்கிட்டு வந்தப்போ 5 பேரை காணோம். 5 கதவும் என்னாச்சு? அடைக்கப்பட்டாயிற்று. நோவாவுடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்டது போல இங்க கதவும் அடைக்கப்பட்டாயிற்று. அப்புறம் தட்டுறாங்க, ஆண்டவனே எங்களுக்கும் திரையும். பதில் என்ன வந்துச்சு? நான் உங்களை அறியேன். ஏன் இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் நீ அதை ஃபில் பண்ணிக்கொள்ள மனம் செலுத்தவில்லை? உனக்கு உன் வீட்டு பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்சது, உன் குடும்ப பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்சிச்சு, மருமகளுடைய கொடூரம் தான் உனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு, மாமியாருடைய பிரச்சனை தான் உனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு, வறுமை தரித்திரம் இல்லாய்மைகள் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. ஆனா உன்னுடைய விளக்கில எண்ணெய் இல்லாதது பெருசா தெரியாம போச்சு. இதான இன்னைக்கு சபையில் நடக்குது. ஹலோ, இதுதானங்க சபையில் நடக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த கன்வென்ஷன் கூட்டம் வந்தாலும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கின்ற சத்தம் கேட்கும். மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார் சத்தம் கேட்கும். 2வது நாள் ஆண்டவர் வரப்போகிறாருங்கிற சத்தம் கேட்கும். 3வது நாள் வெள்ளை சிங்காசனம், நரகம், நியாய தீர்ப்பு என்கிற சத்தம் கேட்கும். இன்னைக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுனா கன்வென்ஷன் மைதானத்தில் ஒரு ஆளை பார்க்க முடியுமாயா? இன்னைக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களா? யாராவது கேட்கிறீங்களா? நீங்க கேட்கிறீங்களா? டெலிவிஷன், எந்த டெலிவிஷன் பிரசங்கத்தில் நீங்க கேட்கிறீங்களா? யூடியூப் பிரசங்கத்தில் கேட்கிறீங்களா? என்ன ஜனத்துக்கு இது பிடிக்காதுங்கிறது அந்த வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும். ஜனங்களுக்கு இது என்ன செய்யாது, பிடிக்காதுங்கிறது வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும். அப்ப ஜனங்களை பிடிக்கிறதுக்கு என்ன போடணுங்கிறது இந்த வியாபாரிகளுக்கு நல்லாகவே தெரியும். அதனால போட வேண்டியதை போட்டு, எடுக்க வேண்டியதை எடுத்து,
தங்களுடைய எல்கை இல்லாத அளவு பெரிதாக்கி கொண்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்கை இல்லாத அளவு அவருடைய எல்கைகள் பெரிதாகிறது. எங்கோ அங்கும் இங்குமா சில அப்பாவி பிரசங்கிமார்கள் இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள் என்றும், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும், பரிசுத்தாவில் நிரம்பிக் கொள்ளுங்கள் என்றும், நியாய தீர்ப்பு இருக்கிறது என்றும், உணர்வுள்ளவர்களாய் மாறுங்கள் என்றும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்கை ஒரு நாளும் விரிவடைவதும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை வரும், பாடுகள் உண்டு. உலகத்துல பாடு தீர்ந்து எல்லா வேதனையும் தீர்ந்து மரித்து போன ஒரு மனுஷனை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா வேதனையும் தீர்ந்து மரித்து போன ஒரு மனுஷன் யோபு. அப்படியா மரித்தார்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் பாடுகள் நீங்க மரித்தார். அல்லேலூயா. அவரை ஒட்டகத்தை வைக்கிற குற்றியில வச்சு அவரை தலையை வெட்டினாங்க. ஒட்டகத்தில் வச்சு வெட்டுற குற்றியில வச்சு தலையை வெட்டி தலை 3 கரணம் அடித்து 3 ரவுண்ட் அடிச்சு அந்த பக்கம் போய் விழுந்துச்சு. அந்த உடம்பு, தலை இல்லாத உடம்பு இந்த பக்கம் போய் விழுந்துச்சு ரோமா அவர்களுடைய செயலில். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கவும் முடியாது, இனி பிறந்ததும் இல்லை, பிறக்கவும் முடியாது. எல்லா பாடுகளும் இந்த மனுஷன். இந்த அற்புத அடையாளங்கள் செய்த பாஸ்டர்மாருக்கு இருக்கிறது போல பிரச்சனை வேற யாருக்கும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஸ்பெஷல் டாக்டர்கள் எப்பொழுதும் உண்டு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆனா அவங்க ஜெபித்த அற்புதம் நடக்கும், அது உண்மைதான். ஆனா அவங்களுடைய சரீர பாடுகள் ஒரு நாள் என்ன செய்ததில்லை, தீராது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அது ஒரு நாளும் தீராது. நீங்கள் பாடுகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் அனுமதித்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி லக்கை நோக்கி ஓடுவீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாடுகளையோ பிரச்சனைகளையோ ஆபத்து உங்களுக்கு வருகிற எந்த குறைவுகளையும் எண்ணி மனம் நொந்து வேதனை அடையாமல் வரப்போகிற இரட்சகருக்காக நீங்கள் காத்திருந்து அந்த வரப்போகிற கிங்டம் ஆஃப் ஹெவனில் உங்களுக்குரிய பங்கை இழக்க கூடாதுங்கிற வைராக்கியத்தோட இந்த பூமியில தேவன் அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும் சுகமாய் அனுபவிக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் உங்களை போல சந்தோஷம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு எவரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகையுடைய விளக்கில எண்ணெய் இல்லாதிருந்த காரியம் அவர்கள் ஏன் அறியாமல் இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் அவர்கள் அந்த தீந்து போன விளக்கில் சுயநீதியால் நிரப்பி வைத்திருந்தார்கள். என்ன நீதியால் நிரப்பினார்கள்? சுயநீதியினால் அந்த விளக்கை நிரப்பினார்கள். சுயநீதியினால் விளக்கை நிரப்பி வைத்திருந்ததினால் என்ன இருக்க வேண்டிய இடத்தில் என்ன இருந்தது? சுயநீதி இருந்தது. அவர்கள் செய்கிற காரியங்களிலே திருப்தி பட்டிருந்தார்கள். நான் ஜெபிக்கிறது போதாதா? நான் ஆராதிக்கிறது போதாதா? நான் கொடுக்கிறது போதாதா? நான் செய்கிற ஊழியம் போதாதா? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், நடக்கிறேன், தேவன் என்னோடு பேசுகிறார், இதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றும் தேவை இருக்கிறது மாதிரி தெரியல. இப்படியே தங்களையே தாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தங்களையே தாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு, தங்களை விட வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லி சுயநீதிகளால் அந்த விளக்கை என்ன செய்யறாங்க? நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால விளக்கில எண்ணெய் இல்லாததை அவர்கள் என்ன செய்யவில்லை, அறியாமல் போனார்கள். என் அன்பு பிள்ளையே, என் அன்பு சபையே, ஆண்டவரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளை உணர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரிடத்தில் நீ ஜெபிக்கும் போது இப்படி சொல்லணும்: ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை நீர் என்ன செய்யும்?
சோதித்து பாரும். வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ? 24 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தாண்டி போவதற்கு முன்பாகவே அந்த 24 மணி நேரத்தையும் நீ எப்படி செலவழித்தாய் என்பதை குறித்து தெளிவான கணக்கை ஆண்டவரிடத்தில் ஒப்படை. உன் பேச்சு, பார்வை, சிந்தை, செயல், நடக்கை, கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட்டாரா இல்லையாங்கிறதை குறித்து ஆண்டவருக்கு முன்பாக கணக்கை நீ ஒப்புவித்துக் கொண்டு அந்த நாளை நீ முடிப்பாயானால் என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் எப்பொழுது வந்தாலும் நீ அவருடைய ராஜ்யத்தில் போய் சென்று சேர்ந்து விட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15. வாசிங்க. என்னங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15. வாசிங்க. அதான் வாசிங்க வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய எண்ணமாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் யாரா இருக்கலாம், அவர் சொல்லுகிறார் நான் யாரோ, அவர் அதான் நான் யாரோ என்று சொல்லிக்கூட எல்லா கிறிஸ்துக்களையும் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டணும்னா நான் இதெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டலாம் ஐயா. ஆனால் மேன்மை பாராட்ட நான் விரும்பவில்லை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதற்காக எப்படியாகினும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு, நான் இவ்வளவு மேன்மை உள்ளவனாயிருந்தேன். ஆனா அதெல்லாம் எனக்கு இப்போ ஒண்ணுமே கிடையாது. நான் அதை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக, அப்படின்றால் அவரை அறிவின் மேன்மைக்காக எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனாகி எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். போராட்ட களத்தில் இருக்கிறேன். அதான் சொல்றான், நான் போராட்ட களத்தில் இருக்கிறேன், நான் வைராக்கியமுடையவனாயிருக்கிறேன். எனக்கு வருகிற எந்த பாடுகளும் எனக்கு ஒரு பிரச்சனையாக கிடையாது. எனக்கு வருகிற எந்த உபத்திரமும் ஒரு அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நான் எவ்வளவு பாடுகளை பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு பட்ட பாடுகள் எல்லாம் இன்னொரு பகுதியில் எழுதுகிறார். அந்த பாடுகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய நித்திய வாழ்வுக்காக.
ஹலோ, என்னுடைய நித்திய வாழ்வுக்காக. அடுத்து பாருங்க, என்ன செய்யற பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். புரியுதா? எத்தனை பேர் புரியுது நான் பிரசங்கிக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரணும், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும்க்கா. திருநெல்வேலி நமக்கு முக்கியம் அல்ல. இங்க இருக்கிற வயல்வெளிகளும், இங்க இருக்கிற ஆறுகளும் நதிகளும், இங்க இருக்கிற இயற்கை சூழலும் நமக்கு சொந்தமானது அல்ல. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை விட்டு போய்த்தாகணும். ஒன்னு தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னு சொன்ன இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்தை குறித்து நாளை வரைக்கும் ஆண்டவர் வராம நானும் உயிரோடு இருந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பிரசங்கித்து கொண்டு போவேன். ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசன தீர்ப்பை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நாளைக்கு நிறைய ஆட்களை கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். வெள்ளை சிங்காசன தீர்ப்பு எப்படிப்பட்டது என்று வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். தெளிவாய் உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு நாம போய்த்தாகணும். ஒன்று தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்புக்கு உண்டா நின்று நித்திய நரகத்துக்கு போய்த்தாகணும். இந்த பூமியில வாழுகிற சகல மனுஷர்களுக்கு உண்டா ரெண்டு இடம் தான் உண்டு, வேறொரு மூன்றாவது இடம் இல்லை. பாதுகாப்பான இன்னொரு இடம் இல்லவே இல்லை மனுஷர்களுக்கு. அதுவும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும். ஆண்டவருடைய ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த ரகசிய வருகை. எப்பொழுது வருவார்னு தெரியாதுன்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கே மறைகிற அந்த ஒரு செகண்டில் ஆண்டவர் வந்து விடுவார். அந்த ஒரு செகண்டுக்குள் அவருக்கு ஆயத்தமாயிருக்கிற சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் நீ ஆயத்தமாயிரு, விழிப்பாயிரு, உண்மை உள்ளவளாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று 5 காரியங்களை ஆண்டவர் மிக ஆழமாய் சபைக்கு சொல்லிக் கொண்டு போனார். இது அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, சாட்சால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆக சபை மற்ற எல்லா வேலைகளையும் விட, மற்ற எந்த காரியங்களை விட உங்களுடைய ஆத்துமா மீட்புக்கான காரியங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய சொந்தங்களுடைய ஆத்தும மீட்பு முக்கியமானது. உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆத்தும மீட்பு மிகவும் முக்கியமானது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள், தேசத்தாருடைய ஆத்துமாக்கள் மிகவும் முக்கியமானது. முடிந்தால் அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போராடுங்கள். உங்களை ரட்சிப்புக்குள்ள நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். உணர்வுள்ள ஜனங்களாயிருங்கள். யாரிடத்தும் சண்டைக்கோ வழக்குகளுக்கோ போராட்டத்துக்கோ நில்லாதிருங்கள். யாரிடத்திலும் வழக்குக்கு வாதுக்கும் போகாதிருங்கள். எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துங்கள். எல்லாரிடம் சமாதானமாகுங்கள், ஒப்புரவாகுங்கள். சோரி கேட்க வேண்டிய இடத்துல போய் சோரி கேளுங்கள். ஒரு மன்னிப்பு கேட்கிறதுல ஒன்று குறைந்து போக மாட்டோம். தைரியமாய் கேளுங்கள். மன்னிங்க பிரதர், மன்னிங்க சிஸ்டர் சொல்லுங்கள். ஆயத்தமாகுங்கள். குடும்பத்தை சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்துக்குள்ள மிகவும் சமாதானமாயிருங்கள். இருக்கிறதுல சந்தோஷமாய் திருப்திப்படுங்கள். கடன் வாங்கி எதையும் செய்யாதிருங்கள். கடனுக்கு மேல் கடன் வாங்கி எதையும் செய்யாதிருங்கள். இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். தேவன் தந்திருக்கிற அந்த சிறிய வீட்டுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மாடி வீடுகள் தரும்போது அவர் நாம் அனுபவிக்க ஆயத்தமாயிருங்கள். தரும்போது பார்த்து கொள்ளுவோம். தராவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சபையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். ஆராதனைகளை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆராதனையை நேசியுங்கள். தேவனுடைய ஆலயத்தை நேசியுங்கள். வந்து நேரம் வாய்க்கும் போதெல்லாம் வந்து முழங்கால நின்று செபியுங்கள். ஒரு சிறிய காரியத்துக்காகவும்
மனஸ்தாபம், மனக்கசப்பு அல்லது பாவ உணர்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்றால் உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். முழங்காற்படிட்டு செபியுங்கள். ஆண்டவரே, என் இதயம் பாவ உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது, என்னை மன்னித்து விடும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தைரியமா சொல்லுங்கள். யாரிடத்திலாக மனக்கசப்புகளோ மனக்குறைவுகளோ உண்டாக இருக்கிறது என்று சொன்னால் போய் ஒரு சோரி கேளுங்கள். அது மாமியாரிடத்தில் மருமகள் கேட்கலாம், மருமகளிடத்தில் மாமியார் கேட்கலாம், மாமனாரிடத்தில் மருமகன் கேட்கலாம், யாரிடத்திலும் யாரும் கேட்கலாம். விசுவாசி இடத்திலே பாஸ்டர் கேட்கலாம், பாஸ்டர் இடத்திலே விசுவாசி கேட்கலாம், யாரிடத்திலும் கேட்கலாம். பெரியவன் சிறியவனிடத்தில் கேட்கலாம், சிறியவன் பெரியவனிடத்தில் கேட்கலாம். ஒரு சோரி நாம் சொல்லுகிற ஒரு சோரியினாலே ஒரு குடும்பம் சீரடைந்து விடும், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விடும், ஒரு இருதயம் சமாதானம் அடைந்து விடும், ஒரு ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு சென்று விடும். பகையை இருதயத்தில் பேணி வைக்காதிருங்கள். நாம் சண்டைக்கெல்லாம் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சண்டைக்காரர்களா இருந்தால் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? சோதித்து பார்க்கிறீர்களா? ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்படி கேட்டார், எந்த மட்டும் நீங்கள் நான் உங்களுக்காய் காத்திருக்க வேண்டும்? நீங்கள் எப்பொழுது சுத்தமாவீர்கள்? நீங்கள் எப்பொழுது சுத்தமாவீர்கள் என்று கேட்கிறார். அதே வார்த்தையை நான் இந்த இரவு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதலாவது நாள் இந்த சபையை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எப்பொழுது சுத்தமாவீர்கள்? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க உங்களால் முடியுமா? இந்த உலகத்தை வெறுக்க நீங்கள் ஆயத்தமா? இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட இயேசுவையும் அவருடைய வரப்போகிற கிங்டத்தையும் நீங்கள் நேசிக்க ஆயத்தமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் 58 வருட பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் உள்ளவன். நான் அநேக இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறவன். இந்த 2 வாரத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 3500 கிலோமீட்டர்கள் நான் பயணித்திருக்கிறேன். நான் மக்களை பார்க்கிறேன், சபைகளை பார்க்கிறேன், அநேக பரிசுத்தவர்களுடைய சபைகளை பார்க்கிறேன், அநேக பரிசுத்த ஊழியருடைய சபைகளை பார்க்கிறேன், விசுவாசிகளை பார்க்கிறேன். யாரும் அவருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்த தயாராக இல்லை. எல்லாரும் உலகத்துக்காக பாடுபட்டுக் கொண்டே வாழுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அதற்கு 100% காரணம் விசுவாசிகள் அண்ட் பாஸ்டர்ஸ். ஏன் விசுவாசிகள் தங்களை நித்திய ஜீவனுக்கு தயார்படுத்த ஆயத்தம் இல்லாததினால் பாஸ்டர்கள் அதை புரிந்து கொண்டவர்களாகி விதைக்க வேண்டியதை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிறு வியாபாரிகள் சபைக்குள்ளே தவறானதை விதைத்து அறுவடையை தங்களுடைய அறுவடையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தேவ மனுஷர்கள் மனம் நொந்து 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 செத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாளாக. அதுல நானும் ஒரு ஆள். இன்றைய சபையை கண்டு வேதனையோடு வாடிக்கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனுங்கிற முறையில் நானும் ஒரு ஆள். அந்த ஆள் நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை, நான் எதிர்பார்க்கிற நீதியையும் சபையில பார்க்க முடியவில்லை. பயப்படுகிறார்கள் பிரசங்கத்துக்கு, செவி கொடுக்கிறார்கள் வார்த்தைக்கு, ஆனால் கனியை காண முடியவில்லை. ஒவ்வொரு பிரசங்கங்களும் ஒரு 15 நாளுக்கு கூட நிலைத்திருக்க முடியவில்லை. 15 நாளுக்குள்ளாக அவருடைய மனம் மாறிவிடுகிறது. சந்தர்ப்பங்கள் வாய்க்குமானால் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். தூற்றுகிறார்கள், தூஷிக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தாராளமான சாத்தானுடைய கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். இதுவா சபை? இதுவா சபை? மணவாளன் வரும்போது சபை பரிசுத்தமானதா இருக்க வேண்டும் என்று மணவாளன் விரும்புகிறார். மணவாட்டி எப்போதும் தன்னை ஆயத்தமாய் மணவாளனுக்காய் காத்திருக்க வேண்டும் என்று மணவாளன் விரும்புகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் அதற்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஹலோ, அதற்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எல்லாம் எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். என்னுடைய படிப்பு, பட்டம், பதவி, பாரம்பரியம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் எனக்கு குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உன்கேஸ் ஒருவேளை நான் எல்லாருக்கும் துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பசி என்னை தொந்தரவு செய்யாது, வறுமை என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது, தரித்திரம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது, பட்டினி, பட்டயம், நாசமோசங்கள்,
ஆறுகளால் வருகிற மோசம், கள்ள சகோதரர்களால் வருகிற மோசம், கொலைவரி தாக்குதல்கள் எதையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க மாட்டாது. நான் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். கடைசியாக வேதம் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 முதல் 8 வரை வசனங்களை வாசிப்பீர்களேயானால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அவர் உறுதி உள்ளவராய் இருக்கிறார், நம்பிக்கையுடையவராக. இவ்வளவு தூரம் ஓடி முடித்தாயிற்று. நல்ல போராட்டத்தை தான் போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார். அதைத்தான் இந்த இரவேளை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதலாவது நாளில் சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நல்ல ஒரு போராட்ட களத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மகளே, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக பெரிய போராட்டம் இருக்கிறது. இந்த உலகம் சாத்தானுடைய கருத்தில் இருக்கிறது. இது பாவம் நிறைந்த பூமி. இங்கே எங்கும் பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்களையும் இங்கே எங்கேயும் நீங்கள் தேடினாலும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனால் தேவன் உங்களை பரிசுத்தவான்களாகவே காண வேண்டும் என்று இந்த இரவு வேளையில் உங்களை திட்டவட்டமாய் எச்சரிக்கிறேன். அதுதான் தேவன் எனக்கு கொடுத்த செய்தி. ஹல்லேலூயா. உலகம் அசுத்தமானது, உலகம் பாவம் நிறைந்தது, அநீதி நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்தது, எங்கும் உண்மை இல்லை. உண்மை உள்ளவர்கள் யாரும் இல்லை, எவரும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்தியா பொய் பேசுகிற ஒரு நல்ல நாடு. ஹல்லேலூயா. பொய்களை பேசுகிற அருமையான மக்கள் உள்ள ஒரு நல்ல நாடு இந்தியா. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இங்கே உண்மை பேசுகிறவர்கள் மிகவும் குறைவு. எங்கோ அங்கும் இங்கும் 1-2 பேர் இருக்கக்கூடும், அதுவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவேனும் பொய் உரையாதவர், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்திலிருந்து. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இனிமேல் நீங்கள் அந்த பாவத்தை தொடரக்கூடாது. சாத்தானுக்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க கூடாது. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாத்தானுடைய எந்த கிரியைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபாடு கொள்ளக்கூடாது. உணர்வுள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் தருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சந்தோஷமாய் அனுபவிக்க ஆயத்தமாகி உணர்வுள்ளவர்கள் ஆயிருங்கள். சபையை எப்பொழுது நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அற்புதமாய் ஆரம்பிக்கிறது என்பது சத்தியம். ஹல்லேலூயா. சபையை விட்டு எப்பொழுது உங்களுடைய மனம் பின்வாங்குகிறதோ அப்பொழுதே நீங்கள் தேவனை விட்டு அகல ஆரம்பிக்கிறீர்கள் என்று தெளிவாய் சொல்ல முடியும். சபை வாழ்க்கையில் உறுதியாயிருங்கள். ஆராதனையை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதிருங்கள். ஊழியம் செய்யுங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்காக எதையும் செய்யுங்கள். நஷ்டப்படுங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்காக நஷ்டப்படுங்கள். கோழை என்று சொல்வார்கள், அனுபவியுங்கள். கோழை என்று சொல்வார்கள், அனுபவியுங்கள். நஷ்டம் வரும். அண்டியும் தேவ பக்தியா நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் வரும். தேவ பக்தியா நடக்க ஆரம்பித்தாலே துன்பம் வரும். உண்மையை பேச ஆரம்பித்தால் உங்களுக்கு துன்பம் தொடங்கியாயிற்று என்று அர்த்தம். உண்மையை பேச நீங்கள் ஆரம்பித்தால் துன்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கியாய்விட்டது என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஆனாலும் தைரியமாயிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்ல பழகுங்கள். கர்த்தர் வருகிறார். உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. பின்வாங்கி போனவனுக்கா 1 கொரிந்தியர் 10:12 வாசியுங்கள். சீக்கிரம் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கேட்டவன். யாரும் பின்வாங்கி போய்விடக் கூடாது, விழுந்து விடக்கூடாது. இன்றைக்கு நிற்கிற தேவனுடைய பிள்ளை நாளைக்கு நிற்க வேண்டும். 20 ஆண்டுகள் கழித்து நிற்க வேண்டும். ஆண்டோட வருகை தாமதித்தால் நீங்கள் உங்களுடைய 80வது வயதிலும் நிற்க வேண்டும். அன்றைக்கும் உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியில முதலிடத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிற்கிறவன் என்று சொல்லுகிற விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3:12 வாசியுங்கள். அவிசுவாசமான
இருதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, வழுவி போக விடக்கூடாது. வாசிங்கள் எபிரேயர் 3:12. இல்லப்பா, எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு என்ன செய்யாதிருங்கள், முந்தி செய்த கிரியைகளை செய்யுங்கள். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். ஆரம்பத்தில் செய்த அதே கிரியைகளை மறுபடியும் செய்யுங்கள். ஓடி ஓடி ஆத்துமாக்களை தேடினீர்கள், தேடி தேடி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டீர்கள். அதையும் இதையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் காணிக்கையப்படுத்தீர்கள். எவ்வளவு சந்தோஷமான நாட்களாய் அது இருந்தது. ஆண்டவர் உங்கள் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு இல்லையே சபையில். நான் சில காரியங்கள் சபையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள், பின்வாங்கி போகாதிருங்கள். அடுத்து லூக்கா 11:35 வாசிங்க. லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். யோபு 36:21 கூட வாசித்து முடிப்போம். யோபு 36:21. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். ஆமென் சொல்லலாமா? அக்கிரமத்துக்கு திரும்பாதிருங்கள். விளக்கில் எண்ணெய் இருக்கிறதை உறுதியாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட இருக்கிறதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாகிலும் ஒரு காரியத்தில் தவறு நடந்துவிட்டால் உடனே கிருபாசன தண்டையிலே தைரியமாக நெருங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை தள்ளுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல, பாவிகளை நேசிக்கிற தேவன். இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்யத்தான் வந்திருக்கிறார். அதை செய்வதற்காகத்தான் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களை அகற்றி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக உங்களை தகுதிப்படுத்தும்படியாகவே கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழும்பலாமா? சொல்லப்பட்ட நேரத்தையும் விட ஒரு 5 நிமிடங்கள் அதிகமாக எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புங்கள். இது உங்களுடைய நேரம். உங்களுடைய மனசாட்சியில் நீங்கள் குத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது அழுது ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய மனசாட்சியில் தேவனோடுள்ள அன்பில் அல்லது உறவில் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக இல்லை என்று எண்ணுவீர்களேயானால், ஏதாகிலும் ஒரு வழியில் நீ ஆயத்தமாக இல்லை என்றோ, நீ தயாராக இல்லை என்றோ எண்ணக்கூடுமானால் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் உன்னை இணைத்துக் கொள்ள முடியும், ஒப்புரவாக்கிக் கொள்ள முடியும். மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். மகளே, இந்த செய்தி உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை காயப்படுத்துவதற்காகவும் அல்ல, உன்னை ஊன்ற கட்டுவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். உன்னை ஒன்று கூட மறுரூபப்படுத்தி உன்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக்கும்படிக்கு வரப்போகிற அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தில் உன்னை சேர்க்கும்படி உன்மேல் அன்பு வைத்து இந்த நாளை உனக்கு முன்பாய் கொடுத்திருக்கிறார். இதுக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு மகா விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பல மாதங்களான ஜெபங்கள், பல பிரயாசங்கள், போராட்டங்கள் இதற்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது நீ நோவாவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக உன்னை எண்ணிக்கொண்டிருப்பாயானால் புரிந்துகொள், உனக்கு முன்பாக அன்றைக்கு வந்த அதே சுவிசேஷம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இன்றைக்கும் அந்த சுவிசேஷம் உனக்கு நேராய் வருகிறது. அன்றைக்கு உணர்வற்றவர்களாய் போனார்கள்,
உணர்வற்ற ஜனம் எல்லாம் அழிந்து போனது. கீழ்ப்படியாத ஜனம் எல்லாம் அழிந்து மாண்டு போனார்கள். ஒருவரும் உயிரோடு இராமல் எல்லாம் அழிந்து நிர்மூலமானது. செவிகொடாத ஜனம், முரட்டாட்டம் உள்ள ஜனம், சுவிசேஷத்தை பரிகாசம் பண்ணின ஜனம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனம், நோவாவுடைய பிரசங்கத்தை அற்பமா எண்ணி அது நடக்க கூடுமோ, அது நடந்து விடுமோ, மழையா, அது எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்ட ஜனங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு கடைசி நாட்களில் வாழுகிற ஜனங்களும் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து வருவாரா? இயேசு கிறிஸ்து வருவார் என்று 2000 ஆண்டுகளாக சொல்லுகிறார்களே, எங்கே எங்கே வந்து விட்டார் என்று கேள்வி கேட்கிறார்கள். நமக்கும் சிலருக்கு சந்தேகம் இருக்கும். வேதம் அதற்கு தெளிவாய் பதில் சொல்லுகிறது. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவின் வருகையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அவகாசத்தை இந்த சபைக்கும் இந்த தேசத்துக்கும் மகளே உனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு மூத்த சகோதரனே, மூத்த சகோதரியே, அம்மாமார்களே, பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைராக்கியத்தோடும் பாரத்தோடும் ஒரு கர்த்தருடைய அழைக்கப்பட்ட மேய்ப்பனுங்கிற முறையில் உங்களுக்காக இந்த சுவிசேஷம் இந்த ராத்திரி வேளை மிக ஆழமாக ஜீவனுள்ள வார்த்தையாய் வந்திருக்கிறது. ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் வருவாரையானால் நான் பரலோகத்துக்கு போக என்ன தடை என்பதை குறித்து மாத்திரம் நீ ஆராய்ந்து பார்த்தால் போதும். வேறு எதை குறித்து நீ யோசிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் வந்தால், இனி சில நிமிடங்களுக்குள் வந்தால், அல்லது இந்த பிரசங்கம் முடிவதற்குள் வந்தால், அல்லது முடிந்த பிற்பாடு வந்தால், நான் பயணத்தில் இருக்கும் போது வந்தால், அல்லது இந்த நடுராத்திரியில வந்தால், நான் ரட்சிக்கப்படுவேனா? நான் தப்ப முடியுமா? கேள்வி கேளுங்கள். அப்படியே ஒப்புக்கொடுங்கள். அப்படியே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நிச்சயமா இந்த வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருகிறது. என்னை தேவன் உணர்த்தும்படியான நாள் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாமே. என்னை தேவன் உணர்த்தும்படியாய் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே செபியுங்கள் பார்க்கலாம். அப்படியே செபியுங்கள். எனக்காக யாரும் கரங்களை உயர்த்தக்கூடாது. உங்களுடைய போதகருக்காக நீங்கள் யாரும் கரங்களை உயர்த்த வேண்டாம். உண்மையாய் ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் பேசுறது உண்டானால், இந்த சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது என்று நீங்கள் நம்பினால் உங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லுங்க. என்னை மறுரூபப்படுத்துவீராக என்று சொல்லுங்க. என்னை ஆயத்தப்படுத்துவீராக என்று சொல்லுங்க. கதறுங்க, கதறுங்க. இயேசு வருவார். அவர் வரும்போது நீங்களுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் வரப்போகிறதான் அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன். அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்பட்டவர்களை போகக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த பட்டணத்தை வாக்களிக்க முடியாது. நான் உங்களுக்கு இந்த உலகத்தை வாக்களிக்க முடியாது. நான் இந்த உலகத்தில் பணத்தையோ செல்வத்தையோ தங்கத்தையோ வைரத்தையோ உங்களுக்கு வாக்களிக்க முடியாது. அவைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரசங்கம் பண்ண வந்தவன் அல்ல. நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நித்திய ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். அவைகளை பிரசங்கிக்கிற வியாபாரிகள் உங்களுக்கு ஒருவேளை பல பல இடங்கள் தென்படலாம், அல்லது இன்னும் உங்களிடத்தில் வரவும் கூடும். நான் அப்படிப்பட்ட வியாபாரி அல்ல. நான் 2 ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தில் பகுத்து போதிக்கிற தேவ மனுஷன். ஹல்லேலூயா. நீங்க என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, இது உண்மை, இதுதான் சத்தியம். ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் கடினம் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஐயோ, இது யார் கேட்க முடியும் என்று எண்ணிக்கொள்ளலாம். பயமா இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் உண்மை அது அல்லவா? நான் என் சொந்த கருத்தை பிரசங்கித்தேனா? நான் வேத வசனத்தை அல்லவா பிரசங்கித்திருக்கிறேன். ஒப்புக்கொடு மகளே, இன்னும் நீ அசட்டையா இருப்பது நல்லதல்ல.
இன்னும் நீ அஜாக்கிரதையா இருப்பது நல்லதல்ல. நீ ஒருவேளை தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற ஞானஸ்நானம் இதுவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாளைக்கே உனக்கு அந்த வாய்ப்பு உனக்கு முன்பாக இருக்கிறது. நாளைக்கே அந்த வாய்ப்பு உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்த விசுவாச ஞானஸ்நானம் நாளைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீ உன்னுடைய போதகரை அணுகினால் உனக்கு நிச்சயம் நாளைக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானத்தையும் தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற ஞானஸ்நானத்தை உனக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். உன்னுடைய சரீரம் அவருடைய மரணத்துக்கு சாயலான மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலான உயிர்த்தெழுதலிலும் பங்கடையாவிட்டால் நிச்சயம் ஆண்டவருடைய வருகையில் உன்னுடைய சரீரம் உயிர்த்தெழுவது இல்லை. அதுதான் விசுவாச ஸ்நானம். அதுதான் தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற ஞான ஸ்நானம். அவருடைய மரணத்துக்குள்ளாக நீ தண்ணிக்குள்ளாய் சென்று அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் வெளியே வரும்போது உனக்கு முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் உனக்கு கிடைக்கிறது என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வசனங்களை வாசித்து பார். வீட்டில் தெளிவாய் உனக்கு புரியும். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள் அந்த ஞானஸ்நானத்தை தள்ளிவிடுவார்களே ஆனால் நித்திய ஜீவனையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பது நிச்சயம். யாராவது அந்த ஞானஸ்நானத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய போதகரை அணுகுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்து உங்களை சபையோடு சேர்த்துக்கொள்ள செய்வார். கரங்களை உயர்த்தினவர்கள் அப்படியே ஒன்று கூட கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்படியே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய சத்தத்தை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. உங்களுடைய சத்தம் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி நீ பயப்படக்கூடாது. அழுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் அழுவதற்கு வெட்கப்படக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. எரிகோவில் ஒரு குருடன் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தினான். பலர் தடுத்தார்கள். அவனோ இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். ஆண்டவர் நின்றார். அவனை அழைத்து வரும்படி சொன்னான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார்கள். பார்வை அடைவீர்கள் என்று சொன்னார். பார்வை அடைந்து விட்டார்கள். உங்களை தடுக்கிறவர்கள் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. நீங்கள் யாரை குறித்து வெட்கப்படுகிறீர்களோ அந்த மனுஷர்கள் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொடுக்க முடியாது. ஆகையால் யாருக்கும் நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்துக்கோ சங்கத்துக்கோ இந்த உலகத்துக்கோ அதிகாரங்களுக்கோ நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு பயப்படுங்கள். ஆண்டவர் சொன்னான், உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து பிற்பாடு ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாக இருக்கிற மனுஷர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சரீரத்தை உங்களுடைய ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், மனுஷர்களுக்கு அல்ல, சட்டங்களுக்கு அல்ல, சடங்காச்சாரங்களுக்கு அல்ல. தேவனுக்கு பயப்படுங்கள். உங்களுக்கு தேவை நித்திய வாழ்வு. உங்களுக்கு தேவை பரலோக வாழ்வு. இந்த உலகத்திலிருந்து இன்னொரு வாழ்க்கை, மறுமையிலே வாழப்போகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அவசியம். அதை குறித்தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக வருஷங்களாய். செபியுங்கள், செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். செபியுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நேரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமான நேரங்கள். நான் மிகுந்த பலகீனத்தில் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பயண களைப்பிலும் பிரசங்க களைப்பிலுமாக என்னுடைய சரீரம் மிகவும் பலகீனப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன். ஏதாகிலும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கத்தான் வேண்டும். ஆண்டவரிடத்தில் கெஞ்சி இருக்கிறேன். எனக்கு ஒரு சபை எனக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவி பிள்ளைகள் எனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த கன்வென்ஷனுக்காக கண்ணீரோடு போராடுகிறார்கள். ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோட விடுதலை ஆண்டவர் விரும்புகிறார். அது நீயா இருக்கலாமே மகனே. நீ இந்த உலகத்துக்காய் வாழ்ந்தது போதாதா? இனி ஆண்டவருக்காய் வாழக்கூடாதா பிரதர்? எஸ், ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சுய நீதிகளால் உங்களுடைய விளக்குகளை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து அந்த விளக்குடைய மூடிய லேசாக எடுத்து அந்த சுய நீதி அதிலிருந்து எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியா இருக்கிற சத்திய ஆவியால நிரப்பிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணெயை நிரப்புங்கள். உங்களுக்கு இந்த நாட்களிலே வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. வாங்க வெளியே, வாங்க வெளியே. தேவன் வியாதியை குணமாக்குகிற தேவன். வியாதிகளை குணமாக்குவார், வறுமையை மாற்றுவார், பிரச்சனைகளை தீர்ப்பார், சமாதானம் தருவார். நிச்சயமாக அது உனக்கு உண்டு. ஆனால் நீ இப்பொழுது தேவனுடைய நீதியோட ராஜ்யத்தை தேடு. நிச்சயமாய் தேடு. மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு கொடுக்கப்படும். நான் வாக்கு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார்.
நான் ஒரு காலத்தில் பஞ்சத்திலும் பட்டினியிலும் பசியிலும் வாடினவன் தான். 5 காசுக்கு பிச்சை எடுத்திருக்கிறேன். ஒரு மெதுவடைக்கு பிச்சை எடுத்த ஒரு வாலிபன் என்பதை மறந்து விடாதிருங்கள். நானும் ஒரு பிச்சைக்காரன் இந்த உலகத்திலே வாழ்ந்தவன். ஆனால் இன்றைக்கு நான் பிச்சைக்காரன் அல்ல. தேவனுடைய நீதியோட ராஜ்யத்தை தேடின போது நான் ஐஸ்வர்யவானானேன். தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கினார். இன்றைக்கு எனக்கு வீடுகள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, மனைவி இருக்கிற, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேங்க் பேலன்ஸும் இருக்கிறது. நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? எல்லா நன்மையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் தைரியமா உங்களோடு கூட பிரசங்கிக்கிறேன். நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு, மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உன் குடும்பத்தை, உன் பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லமை உள்ளவர். உன் வியாதியை குணமாக்க ஒரு வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரி வேளை அவர் இறங்கி வந்திருக்கிறார். உன் வியாதியை குணமாக்க ஒரு வல்லமை உள்ளது. ஒப்பு கொடுக்கும் போதே, நீ மனம் திரும்பும் போதே உன் வியாதி குணமாய்விடும். உன் காயம் கட்டப்பட்டுவிடும். உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும். உன் போராட்டத்தின் நாட்கள் முடிந்துவிடும். திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், மனம் திரும்புதலில் எழுப்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல் ஆசீர்வாதம் உண்டாகும். மனம் திரும்புதல் விடுதலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகளுக்கு தக்கபடி நான் அவனுக்கு பதிலளிப்பேன். அவனுடைய வழிகளை நான் பார்ப்பேன். அதுக்கு அவனுடைய வழிகள் எந்த வழியோ அந்த வழியை பார்த்துதான் அவனுக்கு பதிலளிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது வழியை தேவனுக்கு முன்பாக செம்மையாக்க தயாரா? எத்தனை பேர் உங்களை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிற கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாறட்டும். இந்த வார்த்தை ஒன்றும் அறுவடை இல்லாமல் திரும்பக்கூடாது. பரிசுத்த பிதாவே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதி. அவருடைய காயங்களை கட்டும், அவருடைய பலகீனங்களை மாற்றும், அவருடைய வியாதிகளை குணமாக்கும், அவருடைய சமாதானத்தை கட்டளையிடும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காய் உணர்வுள்ளவர்களாய் மாறி எச்சரிப்பும் விழிப்பும் ஜெபமும் உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழுவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். முற்றிலும் மறுரூபப்படுத்தும். ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனையும் கன்வென்ஷன் கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அடியேனை பலப்படுத்தினக்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி.